ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு விடியலும் உற்சாகமாகட்டும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாகட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியாகட்டும். ஐயப்பனுடைய அருள் வரலாற்றிலே ஐயப்பனுடைய ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய சன்னிதானங்களை நாம் சிந்தித்தோம். ஐயப்பனுடைய ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய சன்னிதானங்களை தொடர்ந்து ஐயப்பனுடைய அருகிலே இருக்கக்கூடிய மஞ்சள் மாதாவை பற்றி முன்னரேயே இந்த தொடரிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். அந்த மஞ்சள் மாதாவினுடைய அருமையான சன்னிதானத்துக்கு அருகிலே நாகராஜாவினுடைய சன்னிதானமும் நவக்கிரகத்தினுடைய சன்னிதானமும் இருக்கிறது. அங்கே ஒரு அருள் மண்டபம் இருக்கிறது. இப்படி ஆலயத்தை சுற்றி நாம் வலம் வந்து வெளியே வருகிற பொழுது 18ஆம் படியை தாண்டி நமக்கு இடது பக்கமாக, ஆலயத்திற்கு இடது பக்கமாக வாவர் சந்நிதி இருக்கிறது. அந்த வாவர் சந்நிதிக்கும் போய் நாம் வழிபாடு செய்கிறோம். ஐயப்பனுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் மதங்கடந்த வழிபாடாக இருக்கிறது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் அங்கே ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதற்குத்தான் வாவருடைய சன்னிதானம் அங்கே இருக்கிறது. அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே நமக்காக திருநீர் தரக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அதுபோல அந்த ஐயப்பனுடைய அருள் சன்னிதானம் 6 ஆதாரங்களாக 6 இடங்களாக இருக்கிறது என்பதை சொல்லுவார்கள் நம்முடைய பெரியவர்கள். அறுபடை வீட்டு தத்துவத்தை தான் நம்முடைய முருகனுடைய வழிபாட்டிலே நாம் சிந்திக்கிறோம். முருகனுக்கு எவ்வாறு அறுபடைகள் இருக்கிறதோ அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் இருக்கிறது. சித்தாந்த ரத்னம் பழ முருகு ரத்னஞ்செட்டியார் என்பவர் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடு இருக்கிறது. விநாயகருடைய 6 படை வீடுகளை நாம் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். முதல் படை வீடு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே கோபுரத்திலே இருக்கக்கூடிய கணபதி. அந்த கோபுரத்திலே இருக்கக்கூடிய கணபதியை தொழுதால் அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் செல்வக் கணபதியை கைதொழுதற்கால் என்று அந்த விநாயகப் பெருமானை துதிப்போம். அப்படி விநாயகப் பெருமானுடைய அறுபடை வீடுகளிலே திருவண்ணாமலை முதல் படை வீடாக இருக்கிறது. திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருத்தாச்சலம் 2வது படை வீடாக இருக்கிறது. திருக்கடவூர் என்ற அபிராமியினுடைய க்ஷேத்திரம் அது 3வது படை வீடாக இருக்கிறது. திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை 4வது படை வீடாக இருக்கிறது. அடுத்து கோயில்தோராடல் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகர், அந்த கற்பக விநாயகர் 5வது படை வீடாக நமக்கு காட்சி அளிக்கிறார். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார், அவர்தான் நமக்கு 12 திருமுறைகளையும் அள்ளித்தந்த அற்புதமான வள்ளல். திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி வழிபட்ட அற்புதமான அந்த விநாயகர் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். அப்படி விநாயகருக்கு 6 படை வீடுகள் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு அற்புதமான 6 படை வீடுகள் நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த 6 படை வீடுகள். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது படை வீடு திருச்செந்தூர், 3வது படை வீடு பழனி, 4வது படை வீடு அற்புதமாக நமக்கெல்லாம் குருநாதராக காட்சி தரக்கூடிய சுவாமி மலை, 5வது படை வீடு திருத்தணி, 6வது படை வீடு பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய அருமையான தலம். அப்படி விநாயகருக்கும் 6 படை வீடு இருக்கிறது. முருகப்பெருமானுக்கும் 6 படை வீடு இருக்கிறது. அதே போல அவர்களுடைய இளையவராக இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கும் 6 படை வீடு இருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான செய்தி. அந்த 6 படை வீடுகளிலே முதல் படை வீடு அச்சங்கோவில். அச்சங்கோயிலே இறைவன் அரசனாக காட்சியளிக்கிறான். அவன் சாதாரணமான அரசன் இல்லை, பாண்டியன் வம்சம் வந்த அரசன். பாண்டியன் வழியிலே வந்த ராஜசேகரன் வந்தள மன்னனாக இருக்கிறானே, அந்த வந்தள மன்னனுடைய குமாரன் அந்த அரசன். ஆகையினாலே தான் நம்முடைய மகர ஜோதி அன்று திரு ஆவரண பெட்டி 3 திரு ஆவரண பெட்டி வருகின்றது. 3 திரு ஆவரண பெட்டியிலும் இறைவனை அரசனாக அலங்காரம் செய்து பார்க்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் காண்கின்றோம். அன்றைக்குத்தான் அரசனாக அலங்காரம் செய்தவுடனே தீப ஜோதியை பார்க்கிற பொழுது நமக்கு ஜோதி தெரிகிறது. அப்படி அச்சங்கோயிலிலே அவன் அரசனாக இருக்கிறான். அதுதான் முதல் படை வீடாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து ஆரியங்காவு இருக்கிறதே, அந்த ஆரியங்காவிலே அவன் அக்னி சுரூபமாக இருக்கிறான். இறைவன் எப்பொழுதும் நீர் பூத்த நெருப்பாக இருப்பான் என்று சொல்லுவார்கள். நமக்காக அவன் எளிவந்த கோலத்திலே இருக்கிறானே தவிர அவன் எப்பொழுதும் நெருப்பாக இருக்கிறான், அக்னியாக இருக்கிறான். அந்த நெருப்பு இருக்கிறதே இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த நெருப்புக்கு அப்படி என்ன சக்தி என்று கேட்டால், அது தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் சுத்தம் செய்யக்கூடியது. அது நீங்கள் பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டால் மண்ணை இன்றைக்கு நாம் அசுத்தம் செய்கிறோம். வேண்டாம் என்று சொன்னாலும் கூட
நெகிழி என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்களை மிகுந்த அளவிலே பயன்படுத்தி மண் இன்றைக்கு மாசுபட்டிருக்கிறது. காற்று இன்றைக்கு மாசுபட்டிருக்கிறது. எத்தனையோ வாகனங்களை நாம் ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். எரிக்கப்படாத கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லுகிறார்களே, அதன் மூலமாக காற்று மாசுபட்டு இன்றைக்கு மேகங்கள் எல்லாம் கருக்கொள்ள முடியாத அளவிற்கு வானமண்டலம் சூடாகி போயிருக்கிறது. நாம் வசதியாக வாகனத்தை ஓட்டுகிறோம், ஆனால் மழை வசதியாக கீழே வருவதற்கு அதுதான் தடையாக இருக்கிறது. அப்படி காற்றை மாசுபடுத்துகிறோம், ஆகாயத்தை மாசுபடுத்துகிறோம், நீரை மாசுபடுத்துகிறோம். எத்தனை புனித நீர் என்று சொன்னாலும் கூட, பம்பை ஆறு என்று சொன்னால் அந்த பம்பை ஆற்றிலே குளித்துவிட்டு அங்கேயே எல்லா பொருட்களையும் தூர எறிகிறோம். திருநள்ளாற்றிலே போய் நீங்கள் வழிபாடு செய்து அங்கே நீங்கள் உடுத்திய ஆடை போட வேண்டும் என்று சொன்னால் அங்கே வெறும் எண்ணெய் கோப்பைகளும் நாம் உடுத்திய ஆடைகளுமாக போட்டுவிட்டு வந்துவிடுவோம். பொது இடத்தை, ஒரு ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைக்கு கூட நாம் வர மறுக்கிறோம். அப்படி நீரை அசுத்தப்படுத்துகிறோம். மற்ற 4 பொருள்களையும் நாம் அசுத்தப்படுத்தலாம், ஆனால் நெருப்பை மட்டும் யாரும் அசுத்தப்படுத்தவே இயலாது. ஏனென்றால் நெருப்பு தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் சுத்தமாக்கும். அச்சங்கோயிலிலே, ஆரியங்காவிலே அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறான். அடுத்து குளத்துப்புழை என்று சொல்லக்கூடிய அருமையான தலத்திலே பாலகனாக இருக்கிறான். இறைவன் பால வடிவத்தில் இருக்கிறான், குழந்தையாக இருக்கிறான். இந்த குழந்தை தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று சொல்லுவார்கள். யார் குழந்தையை கொண்டாடுகிறார்களோ அந்த இடத்திலே அந்த குழந்தை வேகமாக ஓடிச் சென்று அணைத்துக் கொள்ளும். ஒரு குழந்தையை தூக்க போகிற பொழுது, வாடா கண்ணே, கண்மணி என்று சொன்னால் அந்த குழந்தையை தூக்குகிற பொழுது அது சிரிக்கும், அது நம்மோடு பேசும், அது நம்மோடு விளையாடும், நம்மோடு இருக்கும். அந்த குழந்தையை தூக்க போகிறதே முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு வா என்று சொன்னால் அது நிச்சயமாக வராது. அப்படி இறைவனிடத்திலே போகிற பொழுதுதான் நாம் கசிந்து உருகி கண்ணீர் மல்கி இறைவனை பார்க்கிற பொழுது அந்த இறைவன் நம்மோடு ஒன்றி போய் விடுகிறான். அப்படி பாலகனாக இருக்கிறான். எரிமேலியிலே தர்மசாஸ்தாவாக இருக்கிறான். எரிமேலி பேட்டை துள்ளல் நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். அந்த எரிமேலியிலே அவன் தர்மசாஸ்தாவாக இருக்கிறான். எரிமேலி தான் பெரிய பாதைக்கு முதலாக நாம் செல்ல அடியெடுத்து வைக்கக்கூடிய அருமையான தலம். அந்த எரிமேலியிலே தர்மசாஸ்தாவாக எம்பெருமான் விளங்குகிறான். நாம் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சபரிமலையிலே எம்பெருமான் ஐயப்பனாக காட்சி தருகிறான். 6வது படைவீடு காந்தமலை, அங்கே தேவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். நமக்கு ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி தினசரியாக அவர்கள் எம்பெருமானை வழிபாடு செய்வதைத்தான் நாம் தை மாதம் முதல் நாள் அன்று ஜோதியாக வழிபாடு செய்கிறோம். அப்படி காந்தமலை ஜோதியாக எம்பெருமான் இருக்கிறான். 6 படை வீடுகளிலும் நாம் ஐயப்பனை சென்று சேவித்தால் நமக்கு எந்நாளும் ஆறாக, 6 என்று சொன்னால் தமிழிலே வழி என்று பொருள். அதனால்தான் மாணிக்கவாசகர் சொன்னார், பெருங்கருணை பேராறு என்று இறைவனை சொன்னார். அந்த ஆறு இருக்கிறதே, அந்த பேராறு இருக்கிறதே, அந்த பெருங்கருணை பேராறு இருக்கிறதே, நமக்கு வாழ்க்கையெல்லாம் வழிகாட்டுவதாக அமையும். ஆகையினாலே 6 படை வீடுகளையும் நாம் சென்று சேவிப்போம். நம் வாழ்க்கையிலே வெற்றிகளை குவிப்போம். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள் காஞ்சி மடத்தில் இருந்த காலத்திலையும் சரி, மடத்திலிருந்து பல ஊர்களுக்கு க்ஷேத்ராடனம் போனப்பவும் சரி, எந்தெந்த ஊர்களில் மகா சுவாமிகளோட அந்த பரிபூரணமான அனுக்கிரகம் பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அருள் நிகழ்வை அழகாக பார்த்துட்டு வரோம். காஞ்சி மகா சுவாமிகள் தான் இருந்த காலம் முழுக்க, அதாவது அந்த 100 ஆண்டு காலம் முழுக்க பக்தர்களோட நலன் ஒன்றையே தன்னோட மனசுல வச்சுட்டு எல்லா நேரமும் இந்த சிந்தனையோட மட்டுமே இருந்ததால தன்னை தேடி வர பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அவர் பரிபூர்ண அனுகிரகத்தை வழங்க முடிஞ்சது. ஒரு ராத்திரி பகல்னு வித்தியாசம் கிடையாது. இந்த கிராமத்துல இருக்கோம், இந்த கிராமத்துல பக்தர்களை எப்படி பார்த்து நம்ம அருள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பேதம் கிடையாது. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பக்தர்களோட நல்லது மட்டும்தான் மகா சுவாமிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணும் கருத்துமா இருக்கும். எப்படிப்பட்ட பக்தர்கள் தன்னோட சந்நிதிக்கு தேடி வந்தாலும் மகா சுவாமிகளோட அருள் அப்படிங்கிறது காத்துன்னு இருக்கும். என்ன பக்தர்கள் ஒரு முழு மனசோட, ஒரு நம்பிக்கையோட மகா சுவாமிகள் கிட்ட வரணும். அதாவது பக்தர்கள் தான் அப்படின்னு இல்லை, சகலவிதமான ஜீவராசிகளுக்கும் மகா சுவாமிகள் தன்னோட அருளை வழங்கி இருக்கார். 1930 ஆற்காடுக்கு பக்கத்துல பூசை மலைக்குப்பம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு முகாம் இருந்தார் 1930. அப்பெல்லாம் மடத்துல எப்படின்னா இந்த யானை, ஒட்டகம், குதிரை எல்லாமே, இந்த பரிவாரங்கள் எல்லாமே போகும். மகா சுவாமிகள் எந்த இடத்திலிருந்து எந்த ஒரு இடத்துக்கு யாத்திரை போனாலும், ஒரு க்ஷேத்ராடனமா பக்தர்கள் குழுவோடு போனாலும் அந்த யாத்திரையோட இந்த விலங்கினங்கள் எல்லாமே போகும்.
பார்க்கறதுக்கு ரொம்ப கணிஜோராக இருக்கும். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நண்டு சிண்டுகளும், அதாவது குழந்தைகள் எல்லாமே அந்த யானை குதிரை ஒட்டகத்தெல்லாம் பார்த்து ரொம்ப அதிசயப்படும். இவற்றையெல்லாம் ஒரு கிராமத்தில் போகும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இதெல்லாம் கட்டி வச்சு அதற்கு ஆகாரங்கள் கொடுத்து பாதுகாக்கிறதுக்கு ஆட்களும் வருவாங்க. தனியாக இதுக்குன்னே ஆட்களும் வருவாங்க. அந்த பூசை மலை குப்பம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் ஃபாரஸ்ட் எல்லாம் உண்டு, ஒரு காடு, ஒரு அடர்ந்த காடு உள்ள இடம் அது. அந்த பூசைமலை குப்பத்தில் தான் முகாம் இருந்தார் காஞ்சி மகா சுவாமிகள். அந்த யானை மடத்து யானையை என்ன பண்ணியிருந்தாள்னா ஒரு கொட்டகை போட்டு ஒரு இடத்துல மறைவாக கட்டி வச்சிருந்தா, அன்றைய தினம் ராத்திரி என்ன ஆச்சுன்னா அந்த கொட்டகை தீப்பிடிச்சுட்டு கொடுத்து. யாருமே கவனிக்கலை. எல்லா பக்தர்களும் தூங்கிட்டு இருக்கா, அந்த யானை பாகனும் தூங்கிட்டு இருக்கான். அந்த கொட்டகை ஏதோ ஒரு அசந்தர்ப்பத்தில் எப்படி தீப்பிடிச்சுன்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுது. அந்த யானைக்கு தீயை பார்த்தாலே ஒரு மிரட்சி வந்துடும், அதனால் ஒரு மதம் பிடிச்சிடும். அந்த ஒரு குணம் உண்டு, தீயை பார்த்தாலே ஒரு மதம் பிடிக்கிற குணம் அந்த யானைக்கு வந்துடும். இதை பார்த்த உடனே கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த தீயை பார்த்த உடனே இந்த யானை ரொம்ப மிரண்டு போச்சு. யானை மிரண்டு அந்த தன்னோட காலெல்லாம் உதச்சி பார்த்தது. யானையோட காலை சங்கிலியால் பிணைச்சி கட்டி வச்சிருக்கார் அந்த பாகன். ஆனால் யாரும் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல, பாகனும் எழுந்திருக்கலை. அந்த யானையை என்ன பண்ணியிருந்தான்னா சங்கிலியை வச்சு கட்டியிருந்தா அறுத்து பார்க்கறது, அதை விட்டு ஓடணும், தீயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு யானை துடிக்கிறது. ஒரு கட்டத்தில் சங்கிலியை அறுத்துண்டு யானை ஓட ஆரம்பிச்சுடுத்து. எந்த பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கலை. அவ்வளவு பெரிய யானை அவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்து யாரும் அங்கே கவனிக்கலைன்னா அவள்லாம் என்ன தூக்கத்தில் இருந்திருக்கா, எப்படி இருந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். அந்த யானை காட்டுக்குள்ளே ஓடிப்படுத்து. அடுத்த நாள் கொஞ்ச நேரம் கழித்து கண்விழிச்ச பாகன் அப்போதான் அந்த விஷயத்தை கவனிக்கிறான். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறான்னா மகா சுவாமிகள் காதுக்கு இந்த தகவல் போகிறது. இந்த யானை சங்கிலியை அறுத்துண்டு போயிடுத்து, எங்கே போயிடுத்துன்னு தெரியல அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த கொட்டகை தீப்பிடிச்சு எரிஞ்சதையும் பார்த்துருக்கா. அந்த தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால இந்த யானை அறுத்துண்டு ஓடி இருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிறா. எந்த பக்கம் தப்பிச்சு போச்சு அப்படிங்கிறது யாருக்கும் புரியலை. அது ஒரு அடர்ந்த காடு அப்படிங்கிறதுனால அக்கம் பக்கம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த தகவலும் சொல்ல முடியல. இந்த பக்கம்தான் போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது. அது அடர்ந்த ஒரு காடு உள்ள பகுதி. அது ஒரு நாள் ஆட்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி பார்க்குறார் காஞ்சி மகா பெரியவா. இந்த இடத்துக்கு போகிறா, ஒவ்வொரு திசைக்கு போயுமே அந்த யானை இருக்கிற விவரம் யாருக்கும் தெரிய வரல. அந்த யானையும் கண்ணுக்கு படவே இல்லை. கிட்டத்தட்ட நாட்கள் ஓடுறது, ஒரு 10 நாள் 15 நாள் ஓடுறது. 15 நாள் ஓடின பிறகு ஒரு தகவல் காஞ்சி மடத்துக்கு வருது. அந்த மடத்தோட முகாமுக்கு, அந்த பூசைமலை குப்பம் முகாமுக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னா, இந்த ஓடிப்போன யானை அங்கிருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வனாந்திர பிரதேசத்தில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் நிற்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. உடனே மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், சில பக்தர்களை அனுப்புகிறார், அந்த பாகனையும் அனுப்புகிறார். போய் அந்த யானையை பத்திரமா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி தகவல் அனுப்புகிறார். இந்த பக்தர்களும் பாகனும் அந்த இடத்துக்கு போகிறா. அந்த யானையை பிடிச்சி கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறா. ஆனால் என்ன ஆறுதுன்னா, இவ அத்தனை பேரும் மெல்ல நடந்து அந்த இடத்துக்கு போயிடுறா. அந்த குளத்துக்கு அருகில் போய் அந்த யானை இருக்கிறத பார்த்துடுறா. அந்த யானையை கூப்பிட்டா யானை வரமாட்டேங்கிறது. சாதாரணமாக யாரோட வாக்குக்கு கட்டுப்பட்டாலும் பாகனோட வாக்குக்கு யானை கட்டுப்படும், ஆனால் கட்டுப்படலை. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தன்னோட பக்தர்களையும் அந்த பாகனையும் மகா சுவாமிகள் அனுப்புகிறார். ஆனால் இவ அத்தனை பேரும் போய் அந்த யானையை பல வார்த்தைகள் சொல்லி பல பாஷைகளில் பேசியும் கூப்பிட்டும் அந்த யானை வரமாட்டேன்னு அடம் பண்ண ஆரம்பிச்சுடுது. அந்த யானை வரவே இல்லை. இவளை பார்த்தா சத்தம் போடுறது, இத்தனை நாளாக ஏன் என்னை கவனிக்கலை, இத்தனை நாளாக என்னை தவிக்க விட்டுட்டியே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த யானையோட மனசுக்குள்ளே இருக்குது. அந்த ஏக்கம் என்ன வெளிப்பாடாக வருதுன்னா, நீ கூப்பிட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த யானை கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணி அந்த பக்கத்திலே நின்னுது. யாரானு இந்த யானையை பிடிக்க வந்தால் அவளை விரட்ட ஆரம்பிச்சது யானை. இந்த கட்டத்தில் என்ன பண்ணினான்னா, இந்த விஷயத்தை மகா சுவாமிகளுக்கு சொல்லி விடுற.
ஒரு 2 சிப்பந்திகள் வந்து அந்த முகாமுக்கு போய் மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார், இது போல் யானை வரமாட்டேங்கிறது, பாகன் கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறது, பலவிதமான ஆகாரங்களையும் அதுக்கு கொடுக்கலான்னு பார்த்தோம், அந்த ஆகாரங்களை பார்த்து மயங்கி வருமோன்னு பார்த்தோம், அப்பவும் வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறார். மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், அந்த யானையை கூப்பிடுறதுக்கு தானே வர, இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற யானையை வந்து முகாமுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 12-13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துக்கு காஞ்சி மகா சுவாமிகள் நடந்து வந்து இந்த இடத்தை அடைஞ்ச பிறகு மகா சுவாமிகள் யார்கிட்டையும் எதுவும் பேசலை, மெல்ல நடந்து ரொம்ப தைரியத்தோடு அந்த யானைக்கு பக்கத்தில் போகிற. முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, யாருமே யானைக்கு பக்கத்தில் போகலை, அந்த பாகன் கூட போகலை, எந்த பக்தர்களும் கிட்டக்க போகலை. ஆனால் மகா சுவாமிகள் நடந்து அந்த யானைக்கு பக்கத்தில் போகிறார். அந்த யானையோட தேகத்தை பிடிச்சி மெல்ல தடவி கொடுக்குறார். தடவி கொடுக்கும்போது அந்த யானையோட கண்லேருந்து ஜலம் வடிகிறது கேடு. அந்த யானைக்கு அத்தனை சந்தோஷம். ஆகா, இந்த மகான் நம்ம கிட்ட வந்து நமக்கு ஒரு அனுசரணையாக பேசுகிறார், அனுசரணையாக நடந்துக்கிறார்னு அந்த யானைக்கு ஒரு சந்தோஷம். அதன் பிறகு அந்த யானையோட தும்பிக்கையை பிடிச்சி மகா சுவாமிகள் மெல்ல இழுக்கவும் அந்த யானை மகா சுவாமிகளுக்கு பின்னால் நடந்து வர ஆரம்பிச்சது. மகா சுவாமிகள் முன்னால் நடக்க, அந்த யானை பின்னால் நடக்க, பாகனோட கண்ட்ரோலில் அப்போ தான் அந்த யானை வந்தது. யாருக்குமே கட்டுப்படாத ஒரு யானை மகா சுவாமிகளை பார்த்த உடனே, அந்த சர்வேஸ்வர சுரூபத்தை பார்த்த உடனே அந்த யானை வந்து ஒரு மகுடிக்கு கட்டுப்பட்ட ஒரு நாகம் மாதிரி அப்படி மயங்கி போச்சு. மகா சுவாமிகள் வந்து சகல ஜீவன்களுக்கும் இறைவன் போன்றவர். இந்த உலகத்தில் என்னென்ன ஜீவன்கள் படைக்கப்பட்டிருக்கோ அத்தனை ஜீவன்களுக்கும் ஒரு ஈசன் போன்றவர் காஞ்சி மகா சுவாமிகள். அந்த மகா சுவாமிகளோட அன்புக்கு கட்டுப்பட்டு யானை அதன் பிறகுதான் அந்த பூசைமலை குப்பம் முகாமுக்கு வந்தது. பொதுவாக பல ஜீவராசிகள் மேலேயும் மகா சுவாமிகளுக்கு ஒரு அத்தியந்தமான அன்பு உண்டு, ஒரு பரிவு உண்டு. நம்மளாம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, மனுஷா வேற மிருகங்கள் வேற அப்படின்னு நினச்சி பார்ப்போம். நம்மளை விட ஒரு அறிவு கம்மி தானே, ஒரு 2 அறிவு கம்மி தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் மகான்கள் யாருமே அப்படி கிடையாது. எல்லா மகான்களும் சகல ஜீவராசிகளையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்க்கறது தான் அவங்க வழக்கம். எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு முக்கியமான மனிதருக்கு என்ன மரியாதையை நாம் கொடுப்போமோ அந்த மரியாதையை தான் மகா சுவாமிகள் கொடுத்துருக்க. இந்த யானை தொடர்பான மகா சுவாமிகள் விஷயம் இன்னொன்று உண்டு. சிதம்பரத்தில் ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பாலசுப்ரமணியம். இது நடந்து பல வருடங்களாச்சு. நம்ம தமிழ் தாத்தா ஊவேசா பரம்பரை நமக்கு தெரியும். அந்த தமிழ் தாத்தா ஊவேசா பரம்பரையில் வந்தவர் இந்த பாலசுப்ரமணியம். இந்த பாலசுப்ரமணியம் சிதம்பரத்தில் இருந்தார். இவருக்கு எப்படின்னா மகா சுவாமிகள் மேலே ரொம்ப அத்தியந்தமான பக்தி உண்டு. எப்போ பார்த்தாலும் காஞ்சி மகா சுவாமிகளை மனசுக்குள்ளே நினச்சிண்டு அந்த மகானோட நாமத்தை சொல்கிற மாதிரி சந்திரசேகரா ஈசா, சந்திரசேகரா ஈசா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரன்னு சொல்கிறோம், மகாபிரியவா சரணம்னு சொல்கிறோம். மகாபிரியவால போற்ற மாதிரி பல திருநாமங்களை நாம் சொன்னாலும் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் சந்திரசேகரா ஈசா, சந்திரசேகரா ஈசா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் தினமும் சிதம்பரம் கோவிலுக்கு போவார். சிதம்பரம் கோவிலுக்கு போய் அந்த நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வருவார். போகும்போதெல்லாம் இதே சந்திரசேகரா ஈசா அப்படிங்கிறதே சொல்லிட்டு போவார். ஒரு நாள் சிதம்பரம் கோவிலுக்கு இவர் போகிறார். இவர் கோவிலுக்குள்ளே நுழைகிற நேரத்தில் அந்த சிதம்பரம் கோவிலுக்கு சொந்தமான யானைக்கு கொஞ்சம் மதம் பிடிச்சுடுத்து. மதம் பிடிச்சி அந்த யானை என்ன பண்ணுறது, அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை ஒரு சண்டித்தனம் பண்ணி விரட்டின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசலில் நின்றுண்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தொல்லைகளை கொடுத்துருந்தது. இந்த விஷயம் எதுவுமே இந்த பாலசுப்ரமணியனுக்கு தெரியாது. இந்த பாலசுப்ரமணியம் ஆடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கமாக அந்த நடராஜ பெருமானை வணங்குறதுக்காக இவர் கோவிலுக்கு போகிறார். பாலசுப்ரமணியம் அந்த குறிப்பிட்ட வாசல் வழியாக போகிறார். ஆனால் அந்த வாசலில் தான் இந்த யானை இருந்து சண்டித்தனம் பண்ணுறதுங்கிறது விஷயம் அவருக்கு தெரியாது. சாதாரணமாக யானை அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சி போகிறார். அந்த யானையை கடந்து கோவிலுக்குள்ளே போகும்போது பல பக்தர்கள் சொன்னதும் இவருக்கு கேட்கல. அந்த யானையை இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இவரை பிடிக்கிறது. தன்னோட தும்பிக்கையால் இவரை பிடிச்சி தூக்கும்போது சுற்றி இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் மிரள்றா.
அந்த பாலசுப்ரமணியனுக்கும் ஒரு பதட்டம் வருது. அந்த பதட்டத்தையும் மீறி அந்த நேரத்தில் காஞ்சி மகா சுவாமிகளை மனசுக்குள்ள நினைச்சுண்டு சந்திரசேகரா ஈசா, சந்திரசேகரா ஈசான்னு அந்த இடத்துல கத்துறார். இந்த குரல் அந்த இடத்துல ஒலிச்ச அடுத்த நிமிஷமே அந்த யானை என்ன பண்ணுறதுன்னா தன்னோட தும்பிக்கையிலேருந்து அவரை விடுவிச்சு அவரை கீழே இறக்கி விட்டுடுறது. கீழே இறக்கி விட்ட பிறகு இவர் ஒரு மிகப்பெரிய நமஸ்காரத்தை அந்த யானைக்கு பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டார். அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். யானை இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 அடி தள்ளி நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. யானை தன்னோட பிடிக்குள்ள கொண்டு வந்த ஒரு ஆசாமியை எப்படி சட்டுன்னு வெளியே விட்டது அப்படின்னு பல பேருக்கு ஆச்சரியம். என்ன ஒரே காரணம் அப்படின்னா, அந்த சந்திரசேகரா ஈசா அப்படிங்கிற காஞ்சி மகா சுவாமிகளோட அந்த நாமத்தை அந்த பாலசுப்ரமணியம் அந்த இடத்துல சொன்ன உடனே அந்த யானை ஆஹா காஞ்சி மகா சுவாமிகளோட பக்தனாச்சே, சர்வேஸ்வரனோட பக்தனாச்சே அப்படின்னு அந்த யானை அந்த கணபதி ஸ்வரூபம் தன்னோட இந்த பக்தனை அங்கே இறக்கி கீழே விட்டு கொடுத்து. மகா சுவாமிகள் நம்ம மனசுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா எந்த விதமான ஒரு கஷ்டமான காலத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அபயமந்திரமாக அவரோட நாமம் நமக்குள்ளே இருக்கணும். எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாதாரணமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, காஞ்சி மகா சுவாமிகளோட அந்த நாமங்களை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் உச்சரிக்க அந்த மகானுக்கும் நமக்கும் இடையேயான அந்த நெருக்கம் கொஞ்சம் அதிகமாகும். அந்த மகான்களை நம்ம மனசில் நினச்சி ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் போதும் சரி, ஒவ்வொரு செயலை நாம் புதுசாக துவங்கும் போதும் சரி, அந்த மகானோட ஆசீர்வாதம் என்றைக்கும் நம்ம பக்கத்தில் இருந்து நிச்சயமாக நம்மளை காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.